அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் இருக்கும். அது வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், பணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு வழி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். எந்த மாதிரி விருப்பங்களாக இருந்தாலும் நம்ம வருஷத்தில் 365 நாட்களில் எந்த நாளில் வேணாலும் பிரபஞ்சத்துக்கிட்ட முழு நம்பிக்கையோடு நம்ம கேட்டோம் அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா அங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் குவிஞ்சிருக்குது. அதை அள்ளிக்க யாரும் இல்லாமல் தான் இருக்காங்க. நாம் ஏன் அந்த ஆளை இருக்கக்கூடாது? அதனால் நம்பிக்கையோட பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். மற்ற நாட்களை காட்டிலும் சில முக்கியமான நாட்கள் எல்லாம் இருக்குது. அந்த நாளில் நம்ம கேட்கும்போது அந்த நமக்கும் பிரபஞ்சத்துக்குமான அந்த ரூட்டு கிளியராக இருக்கும். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நல்ல கிளியர் ரூட்டாக இருக்கும். அந்த மாதிரி நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்குது. அதில் முக்கியமானதுன்னு பார்க்கும்போது ஏஞ்சல் டேவை சொல்லலாம். இதை மிராக்கிள் டே, மேஜிக்கல் டே, அப்படி எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். அது என்ன ஏஞ்சல் டே அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேதியிலையும் மாதத்துலேயும் ஒரே மாதிரி நம்பர் ரிப்பீட்டாக வருது இல்லையா, அந்த நாள் இருக்கக்கூடிய டைமில் நம்ம கேட்குறது அப்படிங்கிறது நல்லது. அதன்படி பார்க்கும்போது நாளைய நாள் நமக்கு அந்த மாதிரி ஒரு தேவதை நாளாக தான் அமைஞ்சிருக்குது. நாளைக்கு தேதி பாருங்கள் 22, மாதம் பாருங்கள் பிப்ரவரிங்கிறது 2வது மாதம். அப்போ நமக்கு பார்க்கும்போதே 222 அப்படிங்கிற ஒரு நம்பர் தெரியுது. பொதுவாக நம்ம ஒரு ரோட்டில் பார்க்குறோம், இல்லை ஃபோன் நம்பர்னுடைய அந்த எண்ட்லி ஆகட்டும், இல்லை கார் அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பைக்கினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இதிலலாம் ரிப்பீட்டான நம்பரை நம்ம அப்படின்னு டக்குன்னு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம மனசுக்குள்ளே திடீர்னு ஒரு சுவிட்ச் போட்ட மாதிரி ஏதாவது ஒரு இது வரும். அதாவது பார்த்தோன்னே லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுவோம், இல்லை ஏதாவது ஒரு ரியாக்ஷன் காட்டுவோம். ஏன்னா ஒரே மாதிரி எண்களை பார்க்கும்போது இயல்பாகவே நம்ம மைண்டுக்குள்ளே அது ஒரு கிளிக் ஆகும். அது ஒரு மாதிரி பண்ணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டைம் டே பார்க்குறோம் அப்படிங்கும்போது, இப்போ மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது 10, 10, 11, 11 இந்த மாதிரிலாம் வரும்போது ஒரு மாதிரி ஒரு உணர்வு நமக்கு தோணும். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக்கல் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இப்போ நமக்கு தேதியில் பார்க்கும்போது 222 அப்படின்னு இருக்குது. இந்த 2 அப்படிங்கிற எண்ணுக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சந்திரன். சந்திரனை தான் மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம், ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம மனசு நல்லா தெளிவாக இருக்குது, நல்லா கிளியராக வச்சுக்கிட்டு பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது நடந்துடுது. நம்ம ஏதாவது குழப்பத்தோடையும் சந்தேகத்தோடையும் பண்ணும்போது அது நமக்கு நடக்காமல் போகுது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல மனோகாரகன் அப்படிங்கிற சந்திரனுடைய எனர்ஜி நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த ஒரு விருப்பமும் நிறைவேறுவதற்கு அவருடைய ஆசி நமக்கு வேணும். கரெக்டாக சந்திரனுக்குரிய எண்ணானது தான் நாளைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது. மேலும் உங்களுக்கு பணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு தீர்வு கிடைக்கணுங்கும் போது இந்த ஏஞ்சல் டேவை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரனுடைய சகோதரி தான் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார். இப்போ மகாலட்சுமி தாயாருடைய ஆசி கிடச்சிச்சினாவே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பண கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கும். ஸோ எல்லாமே நமக்கு பொருத்தமாக அமைஞ்சிருக்குது. சரி, இந்த அற்புதமான நாளில் அற்புதமான நேரம் குறித்து சொல்கிறேன். அந்த நேரத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டு நான் சொல்கிறது பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு பண கஷ்டம்லேருந்து மன கஷ்டம் வரைக்கும் எல்லாமே நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போது மாசி மாதத்தில் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலிக்கயிறு மாற்றி கட்டிக்கிட்டால் தீர்க்க சுமங்கலி யோகம் கிட்டும்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இது குறித்து எந்தெந்த நாட்களில் மாற்றிக்கலாம் என்பது குறித்து பெரிய வீடியோவாக ஒன்று போட்டிருக்கிறேன். அதில் 2 சூப்பரான நாள் இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதில் ஒரு நாள் தான் நாளைய நாளாக நமக்கு வர இருக்குது. அப்போ நாளைய நாளில் நம்ம எந்த நேரத்தில் மாற்றி கட்டிக்கணும், என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது குறித்து சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருப்பேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன். நாளைய நாளில் உங்களுக்கு மாற்றுற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது, மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து அதன்படி செஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்குங்கிறதுனால எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பீரியட்ஸ் டைமில் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டு இருந்தால் செய்யலாம், நான்வெஜ் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். நாள் முழுக்க இந்த லெவல் எனர்ஜி லெவல் இருக்குன்னாலும் பர்டிகுலரான நேரம் இருக்குது. அந்த நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது நள்ளிரவில் நமக்கு, அதாவது பின்னிரவில் வரக்கூடிய 2:22 2:23 மொத்தம் பார்த்திங்கன்னா 1 நிமிஷம். அதை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கலாம். இல்லைங்க அந்த நேரத்தில் நாங்கள் தூங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்திங்கன்னா
மதியம் வரக்கூடிய 2:22 2:23 இந்த நேரத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கலாம். இப்போ பொதுவாக வந்து நைட் ஷிஃப்டெல்லாம் போகிறவங்க அது ஒர்க்கிங் ஹவர்ஸாக தான் அவங்களுக்கு வந்து இருக்கும். அப்போ ஒரு நிமிஷம் டைம் ஒதுக்கி நைட்டு நேரத்தில் கூட நீங்கள் இது வந்துட்டு செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் மதியம் வர நேரத்தில் கூட பயன்படுத்திக்கலாம். மொத்தத்தில் இந்த 2 நேரம் வந்து தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதனால் இந்த 2ல் எது உங்களுக்கு ஒத்து வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செய்யறதுக்கு குளிக்கணுங்கிற ரூல்ஸ் கூட கிடையாது, சரிங்களா? நான் சொன்ன அந்த நேரத்துக்கு முன்னாடி மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. நல்ல உள்ளங்கையை தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலே கண்களையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. முதுகு தண்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. நார்த்து ஃபேஸிங் வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இந்த டைமில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலுமே இதே மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த டைம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை நீங்கள் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு 2:22 போது அலாரம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு நிமிஷம் முழுக்க நீங்கள் மேனிஃபெஸ்ட் மட்டும்தான் வந்துட்டு பண்ணணும். உங்களுக்கு என்ன வந்து நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்துட்ட மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். என்ன வாய் விட்டு சொல்லுங்கள். பணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எனக்கு நல்ல சம்பளத்தில் வேலைக்கு எடுத்து விட்டது, நல்ல இடத்தில் வரன் அமைந்து விட்டது, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். அந்த ஒரு நிமிஷமே முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு பணம் தொடர்பான பிரச்சனை மட்டும்தான் இருக்குது, அது மட்டும் தீந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த 2 வார்த்தையை 22 முறை வந்து சொல்லுங்கள், சரிங்களா? அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் கவுண்ட்டு. ஸ்ட்ரீம் கவுண்ட்டு, ஸ்ட்ரீம் கவுண்ட். இந்த ஸ்ட்ரீம்ங்கிறது மகாலட்சுமி தாயனுடைய பீஜ மந்திரம். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, சந்தனுடைய சகோதரி தான் மகாலட்சுமி தாயார். அவங்களுடைய எனர்ஜி அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்ங்கிற பீஜ மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது அவங்க வந்து நமக்கு வசியமாவாங்க அப்படின்னே சொல்லலாம். கவுண்ட்டுங்கிறது பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் ஸ்விட்ச் வேர்டு. நம்ம சேனல்லேயே இதை பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து நான் போட்டிருக்கிறேன். இந்த ஸ்ட்ரீம் கவுண்ட் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் ஒரு 22 முறை வந்துட்டு சொல்லிங்க அப்படின்னாவே போதும். சொல்லி முடித்த கையோட அதில் நடந்துட்டுருக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் வந்து இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். கரெக்டாக இந்த 2 சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் 2 எழுத்து கொண்ட இந்த வார்த்தையை நம்ம 22 முறை வந்து சொல்கிறோம். அது நடந்துட்ட மாதிரி இமேஜின் பண்ணுறோம். இப்படி பண்ணும்போதே நிச்சயமாக எப்படிப்பட்ட பண கஷ்டமாக இருந்தாலும் அது வந்து நீங்கும். பணம் கிடைப்பதற்கான வழி வந்து கிடைக்கும். பணம் தொடர்பான பிரச்சனையில் இல்லைங்க நான் வேறு ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், அது தீர்ந்தால் போதும்னா அந்த பிரச்சனை வந்து தீர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாவே போதும், சரிங்களா? நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நல்ல வேலை கிடச்சிருச்சு, திருமணம் ஆயிடுச்சுன்னு, அந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கூட போதும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருமே ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் டைமை ஒதுக்கி கமெண்ட் செக்ஷனில் 222 மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற இந்த ஒரு வரியை வந்துட்டு டைப் பண்ணுங்கள். இது ஏன் நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய எனர்ஜியை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான், கிளைம் பண்ணிக்கிறதுக்காக தான், சரிங்களா? அதனால் எல்லாருமே வந்துட்டு டைப் பண்ணுங்கள். இப்போ இதை பார்த்து நிறைய பேர் வந்து டைப் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து படிப்பாங்க. இப்போ இந்த இடத்துல எனர்ஜி லெவல் வந்து அதிகமாகும். நம்மளுடைய எல்லாருடைய விருப்பங்களுமே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து நிறைவேறுவதற்கு உதவியாக இருக்கும். அதனால் சிரமம் பார்க்காம 222 மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.